எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் தோன்றிய கதை. பிரம்மலோகத்தில் பிரம்மாவால் பெரிய பெருமாள் ஆராதிக்கப்பட்டார். பின்பு இஷ்வாகு குலத்திற்கு பிரம்மா கொடுத்தார். அந்த குலத்தில் தோன்றிய பலராலும் காலம் காலமாக பெரிய பெருமாள் ஆராதிக்கப்பட்டு வந்தார். அந்த குலத்தில் தோன்றிய தசரத சக்கரவர்த்தியாலும் பின் நம் பெருமான் தானே அவதரித்த ஸ்ரீராமரும் அவரை வழிபட்டு வந்தார்கள். அந்த சமயம் இலங்கையில் போர் முடிந்து ஸ்ரீராமர் அயோத்திக்கு வந்தார். பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேக வைபவத்திற்கு ராவணனின் தம்பியான விபீஷ்ணன் வந்தான். அங்கு எழுந்தருளியுள்ள பெரிய பெருமாளை பார்த்தான். மிகவும் ஆனந்தம் அடைந்தான். தன்னிடம் பெரிய பெருமாளை கொடுத்தருளும்படி ஸ்ரீராமரிடம் வேண்டினான். ஸ்ரீராமரும் உகந்து பெரிய பெருமாளை அவருக்கு கொடுத்தார். பெருமாளுக்கு நித்திய கைங்கரியங்களை செய்வது பற்றியும் எடுத்து கூறினார். பெரிய பெருமாளுடன் அயோத்தியிலிருந்து புறப்பட்டான் விபீஷ்ணன். இலங்கைக்கு திரும்பும் வழியில் சாயந்தர நேரத்தில் மாலை சந்தியாவந்தனம் பண்ண வேண்டி இருந்தது. ஸ்ரீரங்கம் காவிரி கரையில் பெருமாளை ஏலப் பண்ணினான். அதாவது கீழே வைத்தான். நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு மீண்டும் இலங்கைக்கு புறப்பட்டான். கிளம்பும் வேளையில் அவனால் பெரிய பெருமாளை அந்த இடத்திலிருந்து எழுந்தருள பண்ணவே முடியவில்லை. எவ்வளவு நேரம் முயற்சி செய்தும் அவரை எடுக்க முடியாத காரணத்தால் எம்பெருமாளின் திருவுள்ளம் ஸ்ரீரங்கத்தில்தான் இருக்க விரும்புகிறது என்பதை புரிந்து கொண்டான் விபீஷ்ணன். அதனால் பெரிய பெருமாளை அந்த இடத்திலேயே, அதாவது ஸ்ரீரங்கத்திலேயே விட்டுவிட்டு அவன் இலங்கைக்கு புறப்பட்டான். அன்று முதல் பெரிய பெருமாள் யுகம் யுகங்களாக அங்கேயே பள்ளி கொண்டு இருக்கிறார். பக்தர்களுக்கு பரவசமிக்க காட்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அருள்பாலித்து கொண்டும் இருக்கிறார். பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளின நாள் சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம். நாமும் முடிந்தால் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று பெரிய பெருமாளை வணங்கினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அப்படி போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளை வேண்டி வணங்கினால் அவருடைய அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம்.